குட் ஈவினிங். திஸ் இஸ் தெரசாஸ் கிராண்ட் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோஸ் போட்டு. அதே போல் டுடேஸ் லஞ்சும் ரொம்ப நாள் ஆச்சு. நான் இடையில தான் என்னால் எப்போ முடியுதோ அப்போ தான் நான் போட வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூலுக்காக வந்து ஒரு குக்கீஸ் ரெசிபி தான் காட்ட போகிறேன். என்ன குக்கீஸ்னால், பீனட்டில் வந்து ஒரு டேஸ்டியான குக்கீஸு. உங்களுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த குக்கீஸ் கண்டிப்பாக வந்து இந்த குக்கீஸை செஞ்சிங்கன்னா குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப வந்து அவங்களுக்கு பிடிக்கும். அதுதான் இப்போ செய்ய போகிறோம். இப்போ வந்து முதல்ல வந்து பீனட்டை வந்து நம்ம வந்து அதாவது எல்லாமே இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே ஒரே ஈக்குவல் கப் குவான்டிட்டி தான் எடுத்துக்கணும். நான் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப்பு பீனட் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம முதல்ல வந்து நீங்கள் வானலில் போட்டு வறுக்கிறதா இருந்தாலும் வறுத்துக்கலாம். நான் வந்து 2 நிமிஷம் அவனில் வைக்கிறேன். அவனில் வச்சோடனையும் அது வந்து ஹீட் ஆகிடுது. ஹீட் ஆனோடனே மேலே உள்ள ஸ்கின் வந்து அது சூடு ஆறின பிறகு மேலே உள்ள ஸ்கின்னை வந்து நம்ம கையிலையே நம்ம தேய்ச்சி விட்டோம்னா அந்த இது மேலே உள்ள தோல் போயிடும். தோல் எடுத்துகிட்டு செஞ்சால் தான் இது நல்லாயிருக்கும். ஒயிட் கலரில் ஓரளவுக்கு நல்ல கலராக வரும். இல்லைன்னா இன்னும் ப்ரௌன் கலராக வரும். அதனால் நீங்கள் பீனட்டில் உள்ள தோலை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு செய்யுங்க. நான் இப்போ இதை வந்து சூடு பண்ணிவிட்டு இப்போ ஆறிடுச்சு. இப்போ வந்து தோலை வந்து நம்ம மெதுவாக கையில் வச்சு எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து அந்த தோலெல்லாம் மேலே அப்படியே கழண்டுட்டு வந்துடுது பாருங்களேன். இதை அப்படியே எல்லாத்தையும் எடுத்துருவோம். எடுத்து நீங்கள் வந்து கையை 2 கையால் வச்சு நல்லா, நான் இப்போ ஒரு கேமராவில் வீடியோ எடுத்துக்கிட்டே நான் வந்து தேய்க்கிறேன். 2 கையால் தேய்ச்சி எல்லாத்தையும் தோல் எடுத்துட வேண்டியதான். இந்த மாதிரி எடுத்து நம்ம தனியாக இதை வச்சுக்க வேண்டியதான். இப்போ இது ஆறிடுச்சில் ஆறின பிறகு மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிடணும். நல்லா கிட்டத்தட்ட ஒரு இது வந்து ரொம்ப நீங்கள் நைஸ் பவுடர் ஆக்குனீங்கன்னா எண்ணெய் ஆயில் வெளியே வந்துடும். ஓரளவுக்கு குறன்னு இருக்கிற அளவுக்கு நீங்கள் இதை வந்து பவுடர் ஆக்கிக்கங்க. இப்போ வந்து இது நான் பீனட் 1 கப் சொல்லியிருக்கேன்னா, கோதுமை மாவு 1 கப்பு, அதுக்கப்புறம் சுகர் பவுடர். உங்களுக்கு சுகர் பவுடர் வேண்டாம் அப்படின்னா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். ஆனால் நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் வராது. அதனால் நான் சுகர் பவுடர் போட்டிருக்கேன். சுகர் பவுடர் ஒரு கப்பு. அதாவது நம்ம நார்மல் சுகரை வந்து பவுட்ரு பண்ணி மிக்சியில் பவுட்ரு பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் நான். பீனட்டு பவுட்ரு 1 கப்பு, பீனட் 1 கப்பு, அதுக்கப்புறம் கோதுமை மாவு 1 கப்பு, அதுக்கப்புறம் சுகர் ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு பட்டர் இருக்குல்ல, பட்டரை மெல்ட் பண்ணிக்கங்க. பட்டரை மெல்ட் பண்ணி அதுவும் 1 கப்பு. இப்போ இது எல்லாத்தையும் முதல்ல இது 3த்தையும் நல்லா ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கிண்டிக்குவோம். நல்லா கிண்டி எல்லாம் மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனோடையும் நான் மெல்ட் பண்ண கீ இருக்குல்ல, பட்டர் இருக்குல்ல, அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. உங்களுக்கு ஈஸியாக வரும், நல்லா வரும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன்னா இப்போ மெல்ட் பண்ண பட்டரை வந்து இதில் ஊற்றிக்கிறேன் நான். அதுவும் 1 கப்பு தான் எடுத்திருக்கேன். 4 இன்க்ரீடியண்ட் தான் இதுக்கு, ரொம்ப கிடையாது. உங்களுக்கு அப்படி வந்து டயட் கான்ஷியஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாசனை இல்லாத எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கலாம். எடுத்து இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்பேச்சுலா வச்சு முதல்ல மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணி இது மிக்ஸ் ஆனோனையும் ஓரளவுக்கு மிக்ஸ் ஆன பிறகு எல்லாமே மிக்ஸ் ஆனோனையும் கை வச்சு பிசைஞ்சுங்க. நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி சாஃப்டான ஒரு பதத்தில் பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சு நல்லா உருண்டை உருட்டிங்க. இப்போ நான் வந்து பேக்கிங் ட்ரேயில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். போட்டு இதில் வந்து சின்ன சின்ன பெரிய நெல்லிக்காய் சைஸ் இருக்கும்ல, அந்த அளவுக்கு உருண்டை உருட்டி என்ன பண்ணுங்கள், அதை வந்து லைட்டாக கையால் ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு வட்டமான ஷேப்புக்கு வரும். இந்த மாதிரி உருட்டிங்க. இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு அதை வந்து லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு மேலே வந்து ஏதாவது டிசைன்ஸ் போடணுன்னா போடலாம். ஃபோர்க் வச்சு குத்திக்கலாம். வேறு ஏதாவது கூட நீங்கள் வந்து டிசைன்ஸ் போடுறதுனா போடலாம். நான் எதுவுமே போடலை. இது வந்து நான் செய்கிறது வந்து எங்கள் வீட்டு குட்டிக்காகவும் ப்ளே ஸ்கூலில் வந்து குழந்தைங்களுக்காகவும் நான் இதை செய்கிறது நான். ஏன்னா ஹெல்த்தியாக கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் இதை செய்கிறது. இதுக்கு மேலே வந்து கார்னிஷிங்க்கு வந்து கேஷ்யூ நட் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை பீனட்டே கூட மேலே வச்சுக்கலாம். நான் வந்து பீனட் எல்லாம் அரைச்சிட்டதுனால கேஷ்யூ நட் வச்சுக்கிறேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே பேக்கிங் ட்ரேயில் இருக்கட்டும். இருந்த பிறகு ப்ரீஹீட் பண்ண அவனில் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுக்கலாம். அப்படி இல்லை, அவன் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் உள்ள மூடியை போட்டு சூடு பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே இதை வந்து நீங்கள் நம்மளோட குக்கீஸை வைக்கலாம். வச்சு நான் 15 மினிட்ஸ் வைக்கிறேன் நான். வச்சு இதை இது பேக் ஆகட்டும். பேக் ஆன பிறகு வெளியே எடுத்து பார்ப்போம். இப்போ நல்லா பேக் ஆகிடுச்சு. இது பேக் ஆகிடுச்சு அப்படின்னா அதிலேயே உள்ள எண்ணெய் வந்து ஹீட் ஆகி வெளியே வந்திருக்குது பாருங்கள். பட்டரும் நம்மளுடைய பீனட்டில் உள்ளதும் இப்போ வந்து இது ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா
குக் ஆகிடுச்சு அப்படின்னா இதை நம்ம லைட்டாக வந்து நம்ம வந்து ஒரு ஃபோர்க்கு இல்லை ஸ்பூனால் நம்ம லைட்டாக எடுத்தோம்னா அந்த பட்டர் ஷீட்லேருந்து வெளியே வரணும். அந்த அளவுக்கு இது வந்து குக் ஆகணும். இப்படி வந்துடணும். நான் நைஃப் வச்சு எடுத்தோடனே எல்லாம் அந்த பட்டர் ஷீட்லேருந்து வந்திருப்பாங்க. இப்போ இது நல்லா பேக் ஆகிடுச்சு. இது ஆறட்டும். உங்களுக்கு நான் இதை உடச்சி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்ட்டு. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுருங்க. சின்ன சின்ன குக்கீஸ் தான், அதனால் 10 நிமிஷம். ஆனால் பயங்கர டேஸ்ட் இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு ஒரு தடவை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க அடிக்கடி கேட்பாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டதுனால நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம் குழந்தைங்களுக்கு. ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌனிஷ் கலர், கோல்டன் ப்ரௌன் வந்திருக்குது பார்த்தீங்களா? ஆறிடுச்சு. இப்போ உடச்சி காட்டுறோம் பார்த்தீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருமே, ஏன்னா ஸ்கூல்ஸ் போகிற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்குறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி குக்கீஸை வீட்டில் நம்மளே செய்யலாம். நான் இப்போ ஒரு கண்டெய்னரில், ஏர்டைட் கண்டெய்னரில் உள்ள பட்டர் ஷீட் போட்டோம்னா நமக்கு வந்து நல்லா லாங் லைஃப் வரும். நம்ம இது வந்து நான் வந்து ஒவ்வொரு கப்பு தான் போட்டேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து கிட்டத்தட்ட எனக்கு 20 இன்னொரு ட்ரேலையும் வச்சு எடுத்துட்டேன். நான் 20 குக்கீஸ் வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். until then, this is தர்சாஸ் கிராண்ட் கிச்சன். ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருமே இதை பார்த்து செய்வாங்க. பாய்.